நார்மலாக வீட்டில் போண்டா செய்கிறப்ப ஒன்று எண்ணெயை குடிச்சிரும், இல்லாட்டி எண்ணெயில் போடுறப்ப அந்த மாவு பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் இல்லாமல் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இட்லி மாவு போண்டா எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். வீட்டில் நீங்கள் இட்லி மாவு போண்டா செய்கிறப்ப சரியாக வராததுக்கு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் காரணம். நான் சொல்கிற இந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு நீங்களே வீட்டில் இட்லி மாவு போண்டா ரெடி பண்ணலாம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் 2 முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்லி மாவு போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் பொடுசாக நறுக்குனது 2, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, ரவை 4 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் சோடாப்பூ, போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 3 பச்சை மிளகா பொடுசாக நறுக்கியது. இட்லி மாவு போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த போண்டாவுக்கு நம்ம ரவை ஏன் போடுறோன்னா, இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா உள்ளே சாஃப்டாக இருக்கும் நமக்கு போண்டா. அதே மாதிரி கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். அதனால இந்த ரவை போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த ரவையை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு போடுறப்ப தான் அதோட கெட்டித்தன்மை நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இட்லி மாவு போண்டா செய்கிறப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க. அது என்ன முக்கியமான மிஸ்டேக்னா, அதில் ரவை போடாமல் இருப்பீங்க. அந்த ரவையை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாதான் அந்த மாவோட கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும். எண்ணெயில் போடுறப்ப நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்க போகிறோம். நம்ம இதில் ஏன் பச்சரிசி மாவு போடுறோன்னா, நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காண்டி நம்ம இந்த பச்சரிசி மாவு போடுறோம். இப்போ நம்ம ரவை 4 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா பச்சரிசி மாவும் நமக்கு 4 டேபிள் ஸ்பூன் போடணும். அடுத்தது நம்ம பொடுசாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் போட போகிறோம். பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டால் தான் அந்த வெளியில் கிறிஸ்பியாக அந்த உள்ளவும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டோன்னா வெங்காயம் வேகாமல் இருக்கும். அதனால நல்லா பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது 3 பச்சை மிளகா பொடுசாக கட் பண்ணி போடுறோம். கொத்தமல்லி பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சம், கருவேப்பிலை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது கொத்தமல்லி கருவேப்பிலை ஏன் போடுறோன்னா, அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது போடுறோம். அடுத்தது நம்ம ஒரே ஒரு பிஞ்ச் சோடாப்பு போடுறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போடுங்க, இல்லாட்டி வேணாம். நாங்கள் உடனே செய்ய போகிறதுனால இது போடுறோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த போண்டா செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த ரவை பச்சரிசி மாவு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இட்லி மாவில் இருக்க தண்ணியே போதுமானது. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் அந்த ரவை ஊறி நமக்கு நல்லா ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். நம்ம நல்லா மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். ரவை நல்லா 10 நிமிஷம் ஊறணும். அதே மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்ம எண்ணெயில் போடுறப்ப இப்படி கிள்ளி போடுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா அது எண்ணெயை குடித்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிருக்கோம். எண்ணெய் சூடானோடனே நம்ம போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இட்லி மாவு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம இந்த இட்லி போண்டாவுக்கு காம்பினேஷனான தக்காளி கார சட்னி அரைக்க போகிறோம். தக்காளி கார சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: தக்காளி மீடியம் சைஸ் 6, பெரிய வெங்காயம் 2, பூண்டு 6 பல்லு, தேவையான அளவு உப்பு, வரமிளகா 6. சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை தேவையான அளவு. நம்ம இப்போ 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். 6 வரமிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது 6 பல்லு பூண்டு, அதை போட்டுக்க போகிறோம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது. சட்னி இப்போ எந்த அளவுக்கு அரைக்கணுன்றதை நம்ம அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நம்ம இந்த தக்காளி சட்னியை நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் பெருன்னு இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா நம்ம போண்டாக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் உளுந்து போட போகிறோம். இப்போ நமக்கு நல்லா உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். கருகுன மாதிரி ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே நம்ம 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி கார சட்னியை இப்போ இந்த தாளிப்பில் கொட்டிடலாம். நம்ம தாளிப்பு போட்டுட்டோம். இது நம்ம பச்சையாக போட்டிருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி சட்னி பச்சையாக அரைச்சதுனால ஒரு தாளிப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் அருமையான தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இந்த 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிறதுக்குள்ள அந்த மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம போண்டா சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம
போண்டா போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுட்டோம். அது நல்லா சூடு ஏறிடுச்சு. நம்ம ரொம்பவும் ஹீட்டாக வச்சு போடக்கூடாது. அந்த ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சதுக்கப்புறம் தான் போண்டா போட ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து கையை தண்ணியில் நனைச்சி தொட்டுட்டு நம்ம ஒவ்வொரு போண்டாவை போட ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்னதாக போடலாம். ரொம்ப பெருசாகவும் போட்டால் வேகாமல் ஆயிரும் நமக்கு. பாருங்கள், நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் போடணும். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகுன மாதிரி ஆயிரும். இது நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மாவு போட்டோடனே நம்ம கரண்டியை வச்சு தள்ளக்கூடாது. அது மாவு போட்டோடனே மேலே எலும்பி வந்துடும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கரண்டியை வச்சு பரட்டி விடணும். நல்லா எல்லா சைடும் நம்ம இப்படி திருப்பி விட்டோன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனெல்லாம். நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உள்ளே வேகாது, வெளியில் ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். நம்ம எண்ணெய் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னரமாக வறுத்து எடுத்தோன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் திருப்பி எடுத்தோன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஒரே மாதிரி திருப்பி விட்டு வந்தால் தான் எல்லா பக்கமும் வேகும். இப்போது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா ப்ரௌனிஷாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இதே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஒரு செட்டாக போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா மாவையும் போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி திருப்பி எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல போண்டா போனதுனால எண்ணெய் ஆறி போயிருக்கும். திருப்பி ஒரு 2 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி மீடியம் ஃப்ளேமில் கொண்டு போய்ட்டு எல்லா போண்டாவும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த போண்டாவை நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி கார சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த போண்டா நல்லா கிறிஸ்பினஸ்ஸாகவும் உள்ள சாஃப்ட்னஸ்ஸாகவும் தக்காளியோட கார சட்னிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் காலையில் எடுத்து வச்சுருக்க இட்லி மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி ஃப்ரம் அபிஸ் ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், கோயம்புத்தூர். நாங்கள் ஆர்டர் பேசிஸில் எல்லா விதமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ளஸ் அதர் ஸ்டேட்ஸுக்கும் கொரியர்லாம் அனுப்பிச்சிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் சர்வீஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 8248632821. நன்றி, வணக்கம்.